வெட்கமில்லாத ஒரு 2 பேர், அவங்க 2 பேர் காதலிச்சா எப்படி இருக்கும்? அப்படிங்கிற மாரி ஒரு கதை தான் வந்து இந்த ஐயனார் துணைன்னு நெனைக்கிறேன். ஸோ சுயமரியாதை அதெல்லாம் பத்தி கவல இல்ல. ப்ளஸ் வந்து இண்டிபெண்டன்ட்டா இருக்கணும் அப்படிங்கிற வார்த்தைகள அடிக்கடி சொல்லிக்கிட்டு இருக்கிற நிலாவுக்கு இண்டிபெண்டன்ட் அப்படின்னா வந்து என்னன்னே தெரியல அப்படிங்கிற மாரி இருக்கு கதையில. இப்ப எல்எல்ஆர் போட்டாச்சு. 30 நாள் மினிமம் 30 நாள் ஆகும் அடுத்து வந்து லைசென்ஸுக்கு போறதுக்கு. ஆனாலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து சரி ஓகே எல்எல்ஆர் போட்டு கிளம்பி வந்துட்டு 8 போடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அங்கே ஆஃபீஸ்க்கு போனால் ஆஃபீஸில் வந்து மிரட்டுற மாதிரி மிரட்டுறாரு ராகவ். நீங்கள் எங்கள்கிட்ட உண்மையை மறைச்சிக்க, ஏன் வந்து பர்த்டே காலமில் நீங்கள் பர்த்டே ஃபில் பண்ணல அப்படின்லாம் வந்து கேட்டுட்டு இப்போ என்ன பண்ணுறாரு, பர்த்டே காலமில் பர்த்டேவே ஃபில் பண்ணாமல் தான் நீங்கள் வந்து கம்பெனியில் வேலையே போட்டு கொடுத்தீங்க, என்ன வயசுன்னு கூட பார்க்காம ஒருத்தங்களுக்கு. இதெல்லாம் என்ன லாஜிக்குன்னு நமக்கு தெரியல, எந்த கம்பெனின்னு தெரியலன்னு வச்சுக்கோங்க. ஸோ ஓகே போட்டு கொடுத்தாங்கன்னே வச்சுப்போம். ஸோ போட்டு கொடுத்ததுனால இவர் வந்து பேசி அப்புறம் வந்து பர்த்டே கொண்டாட முடியாமல் போயிடுச்சுன்னு பர்த்டே கேக் வெட்டுறாங்க. இவரே வந்து எல்லாத்துக்கும் மத்தியான சாப்பாடு மாதிரி ஆர்டர் பண்ணுறாராம். உடனே வந்து இந்த திவ்யா வேறு என்ன சொல்கிறாங்க, உங்கள் மேலே மட்டும் அவருக்கு ஒரு தனி பிரியம் இருக்குன்ட்டாங்க. அந்த கதையை துரிதப்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இப்போ இதுக்கடையில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இவ்வளோ பெரிய விஷயம் நடந்து வீட்டில் வந்து பார்த்தா வந்து வீட்டில் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஃப்ரெண்டாக அவர் பண்ணுறாரு அப்படின்னு வீட்டுக்கு வராங்க நிலா. யார் என்ன செஞ்சாலும் ஃப்ரெண்டாக பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு வந்து அந்த விஷயங்களை அனுபவிச்சுக்கிறாங்களே தவிர தனக்குன்னு ஒரு முடிவை எடுத்துக்கிறதுக்கான ஒரு திராணி இல்லாத ஒரு கேரக்டராக இருக்காங்க இந்த கேரக்டர் நம்மளும் நிறைய பேரை பாராட்டியிருந்தோம் முன்னாடி. ஆனால் இப்போ அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக தான் நடந்துக்கிறாங்க. வீட்டுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து வீட்டில் வந்து இங்கே இவர் இப்போ என்ன பண்ணுறாரு அப்படின்னா வந்து ஃபோன் பேசிகிட்டு இருக்காரு பாண்டியன் தன்னுடைய காதலி வானதியோட. எத்தனை குழந்தை வேணும், எப்போ குழந்தை பெற்றுக்கலான்னு பேசிகிட்டு இருக்க அந்த விஷயத்தை இவங்க இங்கே பல்லவனும் இந்த பக்கம் வந்து நிலாவும் பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த பக்கம் அவங்க அண்ணன் பார்த்து வந்து கோவப்பட்டு அவங்க அண்ணன் அடிக்க அவங்க அம்மாட்ட போட்டு கொடுக்க அவங்களுக்குள்ள ஒரு பெரிய சண்டையே நடந்தாலும் நான் அப்படி தான் இருப்பேன் அப்படின்னு ரூம்குள்ளே போய் கதவை சாத்திக்கிறாங்க வானதி. ஸோ இப்போ இது கடையில் தான் வந்து பார்த்தீங்கன்னா 30 நாள் ஓடிடுச்சான்னு தெரில. ஏன்னா மினிமம் 30 டேஸ் வேணும் எல்எல்ஆர்லேருந்து லைசன்ஸுக்கு. டபக் அப்படின்னு 30 நாள் ஓடிடுச்சா, 30 நாளும் வந்து வெட்கமே இல்லாமல் தான் சுற்றிட்டு இருந்தாங்களா நிலாங்கிறதும் புரியல அந்த வீட்டிலேயே உட்காந்துட்டு. இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து சோழனை கூப்பிட்டு போய் சோழன் வந்து 8 போடுறதுக்கு கற்று தராரு. உடனே இவங்களும் கற்றுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. ஒழுங்காக கற்றுக்குங்க, இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கன்னு இவர் எதாவது சொல்கிறாரு. இவங்களும் ஊ அப்படின்னு பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா வந்து அங்கே போய் அந்த ஆர்டிஓ ஆஃபீஸர் முன்னாடி போட்டு காமிக்கும் பொழுது அவங்களுக்கு வந்து பண்ண முடியல. அவங்க 8 போடுறதுக்கு பதிலாக காலை கீழே ஊனிடுறாங்க, திட்டு வாங்கிடுறாங்க. உடனே வந்து அந்த டிரைவிங் ஸ்கூல் ஓனரே வந்து கையை விரிச்சாலும் இப்போ சோழன் போய் திருப்பி ஒரு தடவை ஒரே ஒரு சான்ஸ் கொடுங்க, பயந்துட்டாங்க, ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ்னு வந்து பேச கெஞ்ச ஆரம்பிக்கிறாங்க. அதெல்லாம் வேணான்னு இவங்க சொன்னால் என்னம்மா நீ இண்டிபெண்ட்டாக இருக்கணுமா வேணாமா அப்படின்னு வந்து இப்படியே கோவப்படுறாராம் சோழன் வந்து இப்போ இவங்க கிட்ட கோவப்பட்டவொடனே வந்து அவங்களும் சரி அப்படின்னு அமைதியாக இருக்காங்களாமா. இவரே கெஞ்சி சாக்லேட் வாங்கிட்டு வருவாராமா, அப்புறம் வந்து பாட்டிலில் தண்ணி வாங்கிட்டு வருவாராமா, எல்லாத்தையும் இவங்களும் ஓசியில் வாங்கிப்பாங்களாமா. வாங்கிட்டு அதுக்கப்புறமா வந்து உங்க கூடவும் இருக்க மாட்டேன் அப்படின்னாங்களாம். அவருடைய எண்ணங்கள் தெரியாமல் இருந்தபோது அவங்க ஏமாற்றப்பட்டாங்களாம். இப்போ அவங்களுக்கு அவருடைய எண்ணம் தெரியும்ல, அப்புறம் ஏன் அவங்க இங்கே இருக்கணும்? அவருக்கு வெட்கமே இல்லாமல் தான் சுற்றிட்டு இருக்காருன்னு வச்சுங்க. அவர் வந்து நான் என்ன திட்டுத்தனம் பண்ணாலும் போதும் அப்படின்னு சொல்லி சில விஷயங்களை பண்ணிட்டு இருக்காரு, குடும்பத்தை கவனிக்கல. இப்போ அதே மாதிரி ஒரு கேள்வி, 30 நாள் தான் வந்து இவருக்கு வந்து இந்த லைசன்ஸை வந்து கொடுக்க மாட்டோம்னாங்க. இப்போ எல்எல்ஆர் அப்ளை பண்ணி 30 நாள் ஆயிடுச்சு, உங்கள் லைசன்ஸ்க்கே போயிட்டாங்கன்னா இப்போ இவருக்கு லைசன்ஸ் வந்துருச்சா? இப்போ இவர் கார் ஓட்ட ஆரம்பிச்சிடலாமா? இல்லை நம்ம பார்க்குறவங்களுக்கு அந்த 30 நாள் ரூல் தெரியாதுன்னு நினச்சி என்ன எடுக்கலாம் கதைன்னு எடுக்கிறாங்களாங்கிறது நமக்கு தெரியல. நிலாவுடைய கேரக்டரையும் முன்னாடி சோழன் கேரக்டரையும் சின்ன பின்னம் ஆக்கிட்டாங்க. இப்போ நிலாவோட கேரக்டரையும் சின்ன பின்னமாக்கிறதுக்கான எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ அடுத்து வந்து இதே விஷயத்தில் அவங்க வந்து திருப்பி 8 போடுவாங்களா மாட்டாங்களா அப்படிங்கிற விஷயத்தை காமிக்கிறது. இது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நிலாவுக்காக வந்து சண்டைக்கு போகிறது எல்லாருமே இப்போ ரவுடித்தனங்கள்லாம் பண்ணி வானதியோட அண்ணன் நடிக்கிறதுங்கிறதெல்லாம் அடுத்து வரப்போகுது. ஏன்னா அவர் கிண்டல் பண்ணார், பாஞ்சாலின்னு சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரச்சனை வரப்போகுது. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள். உங்களுடைய கருத்து என்னங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லிவிட்டு மறக்காமல் இடம்பொருள் சேனல் இடம்பொருள் நவ் சேனல் ரெண்டையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.